கர்த்தருடைய ஆலயத்தில் இந்த இடத்துல கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் முதலாம் நாள் காலை நேரத்திலே உங்களை வாழ்த்துவதிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் நாமத்திற்கு நாம் இந்த நேரத்திலே நாம் மகிமை செலுத்துவோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்த்து நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டே இந்த இடத்துல நாம் அமர்ந்திருப்போம். நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்துவோம். சிந்தனைகள் சிதறப்படுவதற்கு அநேக காரியங்கள் நமக்கு தடையாக நமக்கு வரும். ஆனால் எதை குறித்தும் நாம் கலங்க வேண்டியதில்லை, எதை குறித்தும் நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. அவைகள் ஒருபோதும் நமக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாது. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்படவில்லை, அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் அது இருக்கிறது. நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். கண்களை மூடி இந்த நேரத்தில், தேவனே எனக்கு ஒரு மன பாட்டின் ஆவியை கொடுத்துடலுமப்பா. என்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான கசப்புகள், குரோதங்கள் இவைகளிலிருந்து விடுதலையாக்கி ஒரு மனதோடு நான் உண்மை ஆராதிக்கத்தக்கதாய் நீர் எங்களுக்கு உதவி செய்திடும் என்று சொல்லி முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். இந்த ஆராதனையும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் எழுந்து நிற்கக்கூடியவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று நம்முடைய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை எப்பொழுதுமே நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொண்டிருப்போம். அவரை துதிக்கும் பொழுது நாம் ஜீவனோடு நாம் துதிக்க வேண்டும். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். உம்முடைய கிருபை நல்லது. கிருபை பெருக வேண்டும் என்று சொன்னால் நாம் துதிக்க வேண்டும். துதிக்கும் பொழுது கிருபை பெருகும். நம்மை தாழ்த்தி நாம் துதிக்க வேண்டும். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறதாய் அது காணப்படுகிறது. சாத்தானின் வல்லமைகள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அதை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு கூட இந்த பாடலை அர்த்தத்தோடு நாம் உணர்ந்து நாம் பாடுவோம். உதடுகளின் காலியாக உற்சாக பலியை நாம் அவருக்கு ஸ்தோத்திரத்தோடு நாம் செலுத்தி இந்த பாடலை பாடி அவரை நாம் தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா, அல்லேலூயா. Alleluia, Hosanna.
மீண்டும் சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் நாமமே. நாமமே இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. கொள்ளை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்தேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். 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 நாம் இயேசுவின் நாமம் நாம் உச்சரிக்கும் பொழுது, இயேசு என்கிற நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது இத்தனை நன்மைகளையும் அது கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. இயேசு நமக்காக வந்து நமக்காக மரித்து நமக்காக உயிர்த்தெழுந்த ஒரு நோக்கத்தோடு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். அதே வெற்றியை நமக்கு கொடுப்பதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் தோற்று போயிருக்கலாம், எத்தனையோ காரியங்களிலே நம்முடைய படிப்பிலே தோற்று போயிருக்கலாம், பண விஷயத்திலே தோற்று போயிருக்கலாம், பல விஷயங்களிலே நாம் தோற்று போயிருக்கலாம். ஆனால் அந்த நித்திய ஜீவனை அடைவதிலே நாம் ஒரு நாளும் தோற்று போக மாட்டோம். அவருடைய நாமத்தை மாத்திரம் நாம் நம்பி இருக்கும் பொழுது, தகப்பனே, சரீர வியாதிகளை சுகமாக்குகிற உடைய நாமத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ரஃபாவாய் நீர் இருக்கிறேன். உடைய ரத்தத்தாலே நமக்கு விடுதலை உண்டாப்பா. சாத்தானின் மேல் அதிகாரத்தை கொடுக்கிறதாய் அது காணப்படுகிறதப்பா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். சத்ருவை கால்களின் கீழே நசுக்கி போட்ட தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கினவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே வெற்றியை எங்களுக்கு நீர் கொடுப்பதற்கு உதவி செய்திருக்கிறீர். பாம்புகளையும் தேள்களையும் நீங்கள் மெதிப்பீர்கள் என்ற வசனத்தின்படி தகப்பனே, அவைகளை ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அவைகளை பார்த்து நாம் பயப்பட வேண்டாம். பாம்பின் வடிவிலே வருகிற தீமைகள், தேள்களின் வடிவிலே வருகிற தீமைகளை பார்த்து நாம் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் அவைகள் நம்மை சேதப்படுத்தாது. இயேசு நம் நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது, அது நமக்குள்ளாக வாசம் செய்யும் பொழுது நாம் அதை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவருக்கு ஸ்தோத்திரத்தை மாத்திரம் நாம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அவர் கண்டடையத்தக்க சமீபமாய் அவர் காணப்படுகிறார். கண்டடையத்தக்க விதத்திலே நமக்கு சமீபமாய், அவர் தூரத்திலே இல்லை, அவர் சமீபத்திலே இருக்கிறார். இந்த பாடலை நம்பிக்கையோடு நாம் பாடுவோம். தேவனே, உமக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துகிறேன். உங்களுக்கு தான் அந்த ஆராதனை ஸ்தோத்திர பலி. ஏனென்றால் ஒருவராய் நீர் அதிசயங்களை செய்கிறவர். உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி இந்த பாடலை பாடி தேவனுக்கு நாம் நன்றியோடு ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுப்போம். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்க
ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்குத்தான் எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே என்னை காண்பவரே எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே எல்ரோய் எல்ரோய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் 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 அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நாம் அவர்களுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் பிள்ளைகளானால் சுதந்திரர்களாய் இருக்கிறோம் நாம் அவருடைய பிள்ளைகளாய் அவர்களுக்கு சுதந்திரர்களாக வேண்டும் என்றால் அவருடைய பாடுகளுக்கும் பங்காளிகளாய் நாம் இருக்க வேண்டும் இந்த நேரத்திலே நீங்கள் அநேக பாடுகளை ஒருவேளை கடந்து கொண்டு அவர் நாமத்தின் நிமித்தமாக பாடுகளை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம் ஆனால் அப்படி போனால்தான் அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு நாம் செல்லும் பொழுது அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகளாகிறோம் அப்பொழுது சுதந்திரர்களாகவும் நாம் காணப்படுகிறோம் பாடுகளுக்கு பங்காளிகளாக இறக்காவிட்டால் நமக்கு அந்த சுதந்திரம் கிடைக்காது ஆகவே நாம் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பாடுகளின் வழியாய் கடந்து போய் வெற்றி அடையத்தக்கதாய் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் எல்லாவற்றிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் அவர் யெகோவா இறையாயிருந்து நமக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் நாம் சொல்லலாமா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றைக்கும் உள்ளது உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாமல் இருப்பீராக அவருடைய கரத்தின் கிரியைகளை நாம் பார்க்க வேண்டும் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும் அவர் கண்டிப்பாய் நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார் அவர் முடித்திருக்கிறார் ஏற்கனவே அவர் சிலுவையிலே அவர் முடித்து விட்டார் இந்த கவியை நாம் நம்பிக்கையோடு பாடுவோம் யெகோவா இரே எல்லாம் பார்த்து கொள்வேன் யெகோவா இரே எல்லாம் பார்த்து கொள்வேன் யெகோவா இரே எல்லாம் பார்த்து கொள்வேன் எல்லாம் பார்த்து கொள்வேன் யெகோவா இரே எல்லாம்
நமக்கு வெற்றி தருகிற தேவனாய் காணப்படுகிறார். யெகோவா ரஃபாவாய் காணப்படுகிறார். யெகோவா நிசியாக அவர் வெற்றி தருகிறவராய் காணப்படுகிறார். யெகோவா ரஃபாவாய் சுகம் தரும் தேவனாக அவர் காணப்படுகிறார். யெகோவா ஷாலோமாய் இருந்து நமக்கு சமாதானத்தை தருகிற தேவன். உலகம் கொடுக்க கூடாத ஒரு சமாதானத்தை அவர் நமக்கு கொடுக்கிற தேவன். யெகோவா ஷம்மா, அவர் எங்களோடு நம்மோடு இருப்பவர். இப்படி சொல்லி 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 நாம் துதித்து கொண்டே இருக்கலாம். ஒருவராய் அவர் அதிசயங்களை செய்கிறவர். தனித்தனியாக ஒரு தெய்வங்கள் கிடையாது. ஒருவராய் வானங்களை விரித்தவர். அவர் எவ்வளவு பெரிய தேவனாய் இருக்கிறார். நாம் ஒரு சிறு பாய் விரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவருடைய உதவியை நாம் நாடுகிறோம். ஆனால் அவர் ஒருவராய் வானங்களை அவர் விரித்தவர். அப்படிப்பட்ட தேவனை, அந்த மகத்துவத்தை நாம் கண்டு வானங்களை பார்த்து, அதற்கு வானத்தை பார்த்து அது நட்சத்திரத்தை எண்ணக்கூடுமானால் நீ எண்ணு என்று ஆபிரகாமுக்கு அவர் கட்டளை கொடுத்தார். ஆபிரகாம் சந்தேகித்த பொழுது, நீ வந்து வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணிப்பார், அதே போல உன்னோட சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். கடலின் மணலை பார், அதே போல உன்னோட சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆகவே நாம் அப்படியே இருக்கிற இடத்திலே உட்கார்ந்து அவரை சந்தேகத்தோடு நாம் பார்க்க வேண்டாம். இந்த இயற்கையை பார்ப்போம். இயற்கையை பார்க்கும் பொழுது நம் மனதிலும் ஒரு உற்சாகம் உண்டாகும். நமக்கு இருக்கிற சோர்வுகள் நீங்கும். அதற்கு நேரம் கொடுத்து நாம் எப்பொழுதுமே கீழேயே பார்த்து கொண்டிருக்காதபடி கொஞ்ச நேரம் மேலே பார்த்து, வானத்தை அண்ணாந்து பார்த்து, அவர் சிருஷ்டித்த கிரியைகளை பார்த்து அதற்கு நன்றி செலுத்தி, தேவனை இப்படி என்னை ஆசீர்வதியும் அப்பா, என்னுடைய சந்ததியை நேர் பெருக பண்ணுகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆபிரகாம் சொன்ன தேவன் நம்முடைய பேரையும் அப்படி செய்வதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எப்பொழுது என்று சொன்னால் நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது, அந்த இயற்கையின் கையின் கிரியைகளை பார்த்து நாம் விசுவாசிக்கும் பொழுது அவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி நம்முடைய தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா, நன்றி. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தகப்பனே, நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன் அப்பா. எதுவும் என்னை பிரிக்க முடியாது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பசியோ பஞ்சமோ பட்டினியோ நிர்வாணமோ எதுவுமே உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. நம்மை பிரிக்கக்கூடாது. நம்முடைய வியாதிகளோ எதுவாக இருந்தாலும் சரி, அது நம்மை அழித்து போடலாம். நாளுக்கு நாள் அது மரணத்திற்கு நம்மை கொண்டு போகலாம். ஆனாலும் அவருடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை நித்தியமாய் இருக்க போகிறது. வெளிப்பிரகாரமான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து போனாலும் உள்ளான மனுஷன் பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நாம் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அல்லாவிட்டால் நம்முடைய மரணத்திலே அவரை சந்திப்பதற்கு, ரகசிய வருகையிலே அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். நம்மை ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் தேவனை மகிமைப்படுத்துவோம். சோத்தரிப்போம். ஜீவனுள்ள தேவன், அவர் எவ்வளவு வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை தேற்றிக்கொண்டே இருக்கிறார். நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் பயப்படுகிறவர்கள் என்று அவருக்கு தெரிந்து அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையை தைரியப்படுத்தின தேவன், யோசுவாவை தைரியப்படுத்தின தேவன், ஆபிரகாமை தைரியப்படுத்தின தேவன் நம்மையும் தைரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சவாலுள்ள வாழ்க்கை சந்திப்பதற்கு தேவன் கண்டிப்பாய் நமக்கு உதவி செய்வார். தகப்பனே, நீர் உதவி செய்யுமப்பா, உதவி செய்யுமப்பா. ஸ்தோத்திரம், நீர் என்னோடு இருக்கிறீரப்பா, என்னோடு இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சோத்திரம், 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 சோத்திரம். நன்றி செலுத்திக் கொண்டே இருப்போம். இந்த வாதத்திலே நான் சந்திக்க போகிறது எதுவாக இருந்தாலும் அப்பா, அதை சந்திப்பதற்கு கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். அந்த சவால்களை மேற்கொள்ள சந்திக்க உம்முடைய கரத்தினாலே தகப்பனே நான் நடத்தப்பட உதவி செய்யும். உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துகிறேன். துதி மகிமை எல்லாவற்றையும் உமக்கு நான் செலுத்துகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் அப்பா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாம் ஸ்தோத்திரம். நாம் சொல்லுவோமா? எல்லாரும் இணைந்து சொல்லலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம இரண்டு கரங்களையும் கூப்பி நம்முடைய தலைகளை வணங்கி, தேவனே உமக்கு நன்றி அப்பா, எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. செய்வதற்கரிய ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, தகப்பனை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு எட்டாத காரியங்களை நீ செய்து முடித்தீரப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகிறோம். அன்பின் பரமபிதாவே, ஆமென்.
நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற அற்புத திருநாமத்திலே உங்களை மனப்பூர்வமாக நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஓய்வு நாளை கனம் பண்ணி இந்த தேவாலயத்தை தேடி ஓடி வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை உறுதிப்படுத்தும்படிக்கு தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு இன்றியமையாத ஒரு குடிமக்களாக அல்லது பிரதிநிதிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை இதன் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கடந்த வாரத்திலே நான் அற்புதங்களை பற்றி பேசினேன். அற்புதங்கள், அடையாளங்கள். அற்புதங்களை செய்கிற தேவன் எங்களுக்கும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நம்பியிருக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு பகுதியை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம், வைராக்கியமாய் வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும், பரீட்சைகள் அவசியம். அழிந்து போகிற பொன் கூட அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதைவிட விலையேற பெற்றதான உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் போது கர்த்தருக்கு கனமும் மகிமையும் துதியும் உண்டாயிருக்க வேண்டும். இப்ப எனக்கு சோதனையே வேண்டாம் என்று நம்ம ஜெபிக்க முடியாது. ஏனென்றால் சோதனைகளினூடே தான் நம்ம புடமிடப்படுகிறோம். எல்லாருக்கும் ஒரே விதமான சோதனை இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான, அவங்கவுங்க சூழ்நிலையிலே ஒவ்வொரு விதமான சோதனை. அப்போ இன்னைக்கு நமக்கு என்ன சோதனை இருக்கிறது? விசுவாசத்தின் பரீட்சையானது அது என்ன பலனை கொண்டு வருகிறது என்பதை நம்ம கவனித்து பார்த்தா, சோதனைகளை நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் அந்த சோதனையினுடைய முடிவில் நம்ம ஜெய வீரர்களாய் விளங்கும் போது அதற்குரிய பலன் நமக்கு வந்து கிடைக்கும். அதனால எனக்கு சோதனையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. தேவனால் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனாலே சோதிக்கப்படுகிறேனே என்று நம்ம எண்ணக்கூடாது. அதை குறித்து அப்போஸ்தலனாகிய யாக்கோபு ரொம்ப அழகா எழுதுறார். அதெல்லாம் நம்ம வாசிப்பதற்கு ரொம்ப நேரம் இல்லை. தேவன் தீமையினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. நல்ல கவனிங்க, தேவன் சோதிக்கிறவரே அல்லன்னு பைபிள் எங்கேயும் எழுதல. தேவன் நம்மை சோதிக்கிறவர் தான், சோதித்து பார்க்கிறவர் தான். ஆனால் தீமையினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. அப்போ நீங்க இப்போ எந்த நிலைமையில இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில என்ன சோதனை இருக்கிறது என்பதற்கான சில ஆலோசனைகளை கர்த்தர் இன்றைக்கு இங்கிருந்து வெளிப்படுத்த போகிறார். சரி, இங்க என்ன பார்க்கிறோம் என்றால், சில காரியங்கள் நடந்த பிறகு தேவன் ஆபிரகாமை என்ன செய்தாராம்? சோதித்தார். எப்படி எனில், அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் என்ன சொன்னா தெரியுமா? இதோ அடியேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே இதோ அடியேனாக நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் ஆண்டவரே, அடியேனாக நான் இருக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். என் சூழ்நிலைகள்ல நீங்க என்ன பேசினாலும் அதை நான் கேட்க ஆயத்தமாய் இருக்கிறேன். சோ முதல் கேள்வி என்னன்னா, இருக்கிறோமா? நிறைய பேர் நம்ம பேரை சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டா, ஆண்டவரே 2 நாள் கழிச்சு வரேன், 1 வாரம் கழிச்சு வரேன், இந்த வாரம் வேண்டாம் அடுத்த வாரம். தேவன் முதல்ல மனுஷனை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஆதாமே எங்கே இருக்கிறாய்? எப்பவுமே அந்த கேள்வி முக்கியமான ஒரு கேள்வி. எங்கே இருக்கிற?
ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து அந்த கேள்வியை கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஒருவேளை இப்போ கேட்டால் சொல்லுவோம், ஆண்டவரே என்ன கேள்வி இது பாருங்க, இங்கே தான் சர்ச்சில் தான் உட்காந்துருக்குறேன். பட் ஆன்சர் அது கிடையாது. நீ இங்கே உட்கார்ந்து கொண்டு இங்கே இருக்கிறாயா அல்லது வேற எதையாவது யோசித்து கொண்டிருக்கிறாயா? இந்த மனம் ரொம்ப டேஞ்சரஸ். அது எங்க வேணா டக்குன்னு வெளியில போயிடும். ஒரு சபையில பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு அம்மா அப்படியே அங்க இங்க யோசிச்சுட்டு இருந்தது. பாஸ்டர் பிரசங்கத்தில் முடிவில் என்ன சொன்னார்னாக்கா, இந்த மாதிரி சபைக்கு ஒரு மணி வாங்க வேண்டி இருக்கிறது, அந்த மணி வாங்குறதுக்கு யாரெல்லாம் நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களோ ஒரு ஆளுக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. அந்த 2000 ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்குறவங்க எல்லாம் கையை உயர்த்துங்கள் அப்படின்னு சொன்னார். பாருங்க, இந்த அம்மாக்கு அந்த 2000 ரூபாய் கொடுக்குற வரைக்கும் கேட்கல காதில். கையை உயர்த்துங்கள்ன்றது அந்த அம்மா டக்குன்னு கையை உயர்த்திருச்சு. அப்புறம் சொல்லிச்சான், சே இப்படி ஏமாந்து போயிட்டேனே. உடனே எல்லாம் பாராட்டினாங்க அந்த அம்மாவை. ஆனால் அந்த அம்மாவுக்கு தான் உண்மை என்னன்னு தெரியும். அருமையான தேவஜனமே, இருக்கிறோமா? அவரோடு இருக்கிறோமா? அவருடைய கிருபையிலே இருக்கிறோமா? அவருடைய இரக்கங்களிலே இருக்கிறோமா? அவர் நம்ம போய் கூப்பிட்டா இதோ இருக்கேன்னு சொல்ல முடியுமா? என்னென்ன மாதிரி எக்ஸ்கியூஸ் எல்லாம் ஜனங்கள் கொடுக்குறாங்க தெரியுங்களா? ஒரு சிலர் கிளியெல்லாம் தெளிவாக வச்சுருக்காங்க, 2 வாரம் சர்ச்சுக்கு வந்தால் போதும், 2 வாரம் வரலன்னா பரவாயில்ல, அது ஏதோ ஆண்டவருக்கு சேவை செய்கிற மாதிரி, 2 வாரம் வந்து சேவை செய்கிற மாதிரி. 1 வாரம் வந்து கம்யூனியன் எடுத்துட்டா போதும், மற்ற 3 வாரம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 1 வாரம் கம்யூனியன்லேயே நான் முழுசாக அந்த மாதம் முழுவதும் வாழ்ந்து விடுவேன். இருக்கிறோமா? அருமையான தேவஜனமே, எவ்வளவுக்கு எவ்வளவு அவரோடு இருக்கிறோமோ, அவருக்கு ஒரு பேர் இருக்கு, என்றும் நம்மோடு இருக்கிற ஒரு தேவன், அதற்கு ஒரு பேரும் இருக்கு. இம்மானுவேல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். நாம அவரோட இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, ஆனா அவர் நம்மோடு இருக்கிறாரா, அதுக்கு ஒரு பேர் வேற அவருக்கு. இமைப்பொழுதும் நம்மை கைவிடாத தேவன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், இறுதி பரியந்தம் நம்மோடு இருப்பார். ஸோ முதல் கேள்வி இன்றைக்கு உங்களுக்கு, இருக்கிறீர்களா? ஆர் யூ அவைலபிள்? இருக்கிறீங்களா? இருக்கோம்ல. ஆர் யூ அவைலபிள்? நீங்க வந்து அவருக்காக இருக்கிறீர்களா? அவருடைய காரியங்களுக்காக இருக்கிறீர்களா? மிக முக்கியமான கேள்வி. சரி, 2வது, அப்பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால், உன் புத்திரனும் உன் ஏக சுதமான உன் நேசகுமாரன் ஆகிய 3 விஷயம் சொல்றாரு. புத்திரன், ஏகசுதன், உன் நேசகுமாரன் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போ, மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. ஓப்பனா நான் தெளிவா சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் வந்தால் கண்டிப்பா நம்ம இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? இது ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் இப்படி பேசுவாரா? 90 வயசு 100 வயசுல எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு ஆண்டவர் இப்படி பேசுவாரா? இது ஆண்டவருடைய வார்த்தை இல்லை. இல்லைன்னா ஓப்பனா அவர்கிட்ட சொல்லிடுவோம், வேற எங்கேயாவது போய் பார்த்துக்கோங்க, இது என்கிட்ட வராதிங்க. ஆபிரகாமை போல அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு விசுவாசி இருப்பாங்களான்னா ரொம்ப இருப்பாங்க, ஒருவேளை எங்கேயாவது ஒரு மூலையில் இருப்பாங்க. ஆனா இதே உங்க இடத்துல வச்சு நீங்க பார்க்கணும். இந்த பைபிள் வாசனங்களை பிரசங்கம் பண்றது ரொம்ப சுலபம். வைராக்கியமா பிரசங்கம் பண்ணிடலாம், வைராக்கியமா கேட்டுடலாம். ஆனா அந்த ஸ்தானத்துல நம்மை வைத்து பார்க்கும் போது நாம் அதை செய்வோமா செய்ய மாட்டோமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப கடினமான காரியம். வயதான காலத்துல ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு ஆண்டவர் எப்படி சொல்றாரு தெரியுமா? அதை கொண்டு வந்து என்னுடைய கோயிலிலே விட்டு விடு. சாமுவேலை போல கோயிலில் கொண்டாந்து விட்டுருன்னா கூட பரவாயில்ல, விட்டுறலாம். நான் குறிக்கும் மலைகளுக்கு கொண்டு போய் அங்கே தகன பலியாக நான் அந்த பலியை வெட்டி அதை பலிபீடத்தின் மேல் வைத்து நெருப்பு வைத்து சாம்பலாக்க வேண்டும். அதனுடைய உருவம் இல்லாமல் போக வேண்டும், அதனுடைய ஒரிஜினல் உருவமே இல்லாமல் போயிடணும். அப்படி ஆண்டவர் கேட்கிறார்.
வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? ஆண்டவர் எதையும் பேசவில்லை. டக்குன்னு காலில் விழுந்து கதறி இருக்கலாம், வேண்டாம் ஆண்டவரை விட்டுருங்க ப்ளீஸ். ஒரு வார்த்தை பதில் இல்லை, ஒரு வார்த்தை பதில் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அதிகாலையிலே எழுந்தான், சேணம் கட்டினான், 2 வேலைக்காரரை கூட்டிக்கிட்டாரு, மகனை கூப்பிட்டுக்கிட்டாரு, தகனபலிக்கு கட்டையை பிளந்துக்கிட்டாரு, எடுத்துக்கிட்டாரு, குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். இந்த ஒரு விஷயம் நீங்க என்ன கவனிக்கணும் தெரியுமா? இந்த காரியம் எனக்கும் என் தேவனுக்கும், இந்த காரியம் எனக்கும் என் தேவனுக்கும் நடுவுல, இதுல வேற யாரும் குறுக்கிடக்கூடாது. வேறு யாரையும் இதில் நான் ஆலோசனை கேட்க மாட்டேன். இதுல வேற யாரோடும் நான் தொடர்பு கொள்ள மாட்டேன். இன்னும் சொல்ல போனா, ஏன் அதிகாலமே எழுந்து ஓடுறாருன்னா, அங்க வீட்டில் ஒரு ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா கிட்ட இந்த விஷயம் சொன்னா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆபிரகாம் அந்த அம்மா பலி கொடுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம். புறப்பட்டு போறார். சரி, 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை காண. 3 நாள் பிரயாணம். இப்ப இந்த 3 நாள் பிரயாணத்துல ஆபிரகாமுடைய மனசுல என்ன எண்ணம் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம போறோம், நீங்க உங்களை வச்சு பாருங்க, நான் என்ன வச்சு பாக்குறேன். பிரயாணப்பட்டு போகும்போது மகனை கூட்டிட்டு போறோம். எதுக்காக கூட்டிட்டு போறோம்? கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இல்ல, பலி கொடுக்கறதுக்கு. மனசு எப்படி கொந்தளித்திருக்கும், என்ன மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் ஆண்டவர் பேச மாட்டாரா, கூப்பிட மாட்டாரா, வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்ல மாட்டாரா? அந்த எண்ணங்கள் இருந்திருக்குமே. பாலாமை போல கொஞ்ச நாள் பார்க்கலாம், இருக்கட்டும், என்ன அவசரம், ஆண்டவர் ஒருவேளை வேற ஏதாவது பேசலாம், அந்த எண்ணங்கள் எல்லாம் மனசுல வந்திருக்கும். ஆனா அவர் இந்த பிரயாணத்துல சளைக்கவே இல்லை. 3 நாள் பிரயாணம் போகிறார், தான் குறிக்கப்பட்ட அந்த இடத்தை பார்க்கிறார். 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், எங்க மலைக்கு கீழே, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்றான். அல்லேலூயா. எப்படி? மேல போய் பலி கொடுக்கிறோன்னு ஸ்டாப் ஆகல. அங்கே ஒரு விசுவாச அறிக்கை என்ன தெரியுமா? திரும்பி வருவோம். பைபிள் அப்படியெல்லாம் எழுதணுன்ற அவசியம் இல்லை. நாங்கள் போய் பலி கொடுக்க போகிறோம் அப்படின்னு எழுதியிருக்கலாம். திரும்பி வருவோம். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க கொஞ்சம், வேலைக்காரரை எதுக்காக கீழே நிறுத்திட்டாரு? வேலைக்காரர் கூட மேல போய் ஹெல்ப் பண்ணிருக்கலாம் இல்லையா? எதனால நிறுத்திட்டாரு? தடுத்துருவாங்க. ஐயா, என்னையா உங்களுக்கு மனசு ஏதாவது ஆயிடுச்சா, புத்தி பேதலிச்சிருச்சா? ஈசாக்க பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க? தம்பி ஓடுறா தப்பிச்சுக்கோ. என்ன வேணா நடந்திருக்கும். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மனசுல பிள்ளைகளை உருவாக்கப்படுத்தி பார்த்தீங்கன்னா, டேய் தப்பிச்சுக்கோடா, ஓடிடு. ஆபிரகாம் கையை கட்டி பிடிச்சிருவாங்க. எதுக்கு? அதெல்லாம் தேவையில்லை. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இது எனக்கும் என் தேவனுக்கும் நடுவில். அதுல யாருமே உள்ள வரக்கூடாது. சரி, ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்துக்கொண்டு தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து, இங்க பாருங்க, இதுதான் இதுல ரொம்ப, அந்த தகன பலிக்கான கட்டையை தூக்கி யார் மேல வைக்கிறாரு? ஈசாக்கின் மேல் வைத்து, நல்ல கவனிங்க, திரும்பி சொல்றேன், கட்டையை தூக்கி ஈசாக்கின் மேல் வைத்து, கட்டையை தூக்கி ஈசாக்கின் மேல் வைத்து, நேசகுமாரன், ஏகபுத்திரன், வயதான காலத்துல கர்த்தர் கொடுத்த பிரியமான ஒரு மகன், அவன் மேல கட்டையை தூக்கி வைக்கிறார். கொஞ்சம் இப்ப சொல்லுங்க, கட்டையை தூக்கி மகன் மீது வைத்தது யார்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்து அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏக சுதன் ஜெனிப்பித்த குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நீங்களும் நானும் சுமக்க வேண்டிய கட்டையை பிதாவான தேவன் வைத்தார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா?
ஏக சுதன் தான், ஒரே குமாரன் தான், ஜெனிபிக்கப்பட்ட குமாரன் தான். ஆனா அந்த குமாரன் மேல அந்த சிலுவையை, அந்த மரக்கட்டையை தூக்கி வைப்பதற்கு பிதாவானவர் தயங்கவில்லை. கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? நியாயமான கேள்வி தானே. தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? அவன், நான் நினைக்கிறேன் வழி முழுசு யோசிச்சுட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்பா கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு கொஞ்சம் தயக்கம். எங்க கேட்டிருக்கணும் இந்த கேள்விய? எங்கெங்க கேட்டிருக்கணும்? வீட்டில் கேட்டிருக்கணும், புறப்படும் போது கேட்டிருக்கணும், வெளியில போகும்போது கேட்டிருக்கணும். அப்பா பலிக்கான ஆடு எங்க? ஒருவேளை நான் நினைக்கிறேன் மகன் நினைச்சிருப்பான், போற வழியில அப்பா எங்கேயாவது ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பாரு. இப்ப மலை ஏற போறாங்க. தகன பலிக்கான ஆடு எங்கே ஆண்டவர்? மகன் கேட்கிறான், அப்பா தகன பலிக்கான ஆடு எங்க? அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். அப்பொழுது இருவரும் கூடி போனார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் வாசிக்கும் போது அப்படியே புல்லரிக்கணுங்க, புல்லரிக்கணும். பையன் கேட்கிறான், அப்பா தகன பலிக்கான ஆடு எங்க? மகனே, தகன பலிக்கான ஆட்டை கர்த்தர் பார்த்து கொள்வார். முதல்ல என்ன சொன்னாரு? நானும் பிள்ளையாண்டானும் தொழுது கொண்டு திரும்ப வருவோம். இப்ப என்ன சொல்றாரு? தகன பலிக்கான ஆட்டை கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்ப நம்ம பிள்ளையா இருந்தா என்ன கேட்கும்? அது எப்படி பார்ப்பாரு? பார்க்கலனா திரும்பி போய் கீழே போய் இருந்து கூட்டு வர போறீங்களா? 1000 கேள்வி கேட்கும். அல்ல, நம்ம பிள்ளைன்னு சொன்னா நம்ம எல்லா பிள்ளைங்களும் சொல்றோம். கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? கண்டிப்பா கேட்பீங்க. பார்க்கலன்னா என்ன பண்றது? ஏன் சொன்னாரா உங்ககிட்ட பார்க்குறேன்னு? ஒரு கேள்வியும் இல்லைங்க. நான் அந்த தகப்பன் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி. தகப்பன் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்த அந்த குமாரன் தகப்பனுடைய பக்தி விருத்தி, தகப்பனுடைய பரிசுத்தம், தகப்பனுடைய காரியங்களை பார்க்கும்போது, தகப்பன் எப்படி அந்த பிதாவை கனம் பண்ணுகிறாருன்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த அந்த பையன் அந்த மாதிரி கேள்விகளை கேட்கவே துணியவில்லை. இரண்டாவது விசுவாச அறிக்கை, தகன பலிக்கான ஆட்டை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி, இந்த இடம்தான் முக்கியமான இடம். தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டும் போதுதான் ஈசாக்குக்கு என்ன தெரியுது? இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளைய நீங்க இப்படி கட்டி படுக்க வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி டயலாக் எல்லாம் பேசிட்டு என்ன நடந்திருக்கும்? எங்க பிள்ளைங்க இருக்கீங்க, சொல்லுங்க என்ன பண்ணிருப்பீங்க? கொய்யோ முய்யோன்னு கத்தி, லபோ லத்தின்னு கத்தி, மெட்ராஸ் பாஷையில் சொல்லணும்னா கூச்சல் போட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்க. எங்க அப்பா என்ன பண்றாரு பாருங்க. அட்லீஸ்ட் இந்த வேலைக்காரங்காவது கேட்கணும், கீழே இருக்கவனுக்கு ஓடி வருவான் இல்லையா? இல்லை நடக்குமா? நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். ஏன், நான் மகனா இருந்தாலும் அப்படிதான் பண்ணியிருப்பேன். நான் அப்பாவா இருந்து என்ன சொல்றேன், நான் மகனா இருந்திருந்தா நானும் அதே தான் பண்ணியிருப்பேன். இன்னும் கொஞ்சம் பிள்ளைங்க என்ன பண்ணுன்னா, ஓ நீ என்ன கட்டுறியா, நான் ஒன்று கட்டி பலி கொடுத்துறேன்னு ஆபிரகாமை பிடிச்சி கட்டி அங்கேயே ஒரு போடு போட்டு வீட்டில் போய் அம்மா கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுது, ஏன் போட்டேன்னு. அந்த அம்மாவும் சொல்லு, நல்லா பண்ணடா, கரெக்டா பண்ண. இந்த மாதிரி நடக்கும் குடும்பத்தில். சொல்லாம போனார்ல, வேணும் அவருக்கு. ஓ இப்படி ஒரு ஐடியாவோட போனாரா? இதெல்லாம் நடந்திருக்கும். நடக்கல. அவன் கட்டும் போதும் என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? ஏசாயா 53வது அதிகாரம், வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். ஒன்னும் பேசலைங்க. அப்பா கட்டுறாரு, ஒரு வார்த்தை பேசல. அதனாலதான் ஈசாக்கு கிரேட், உண்மையாவே கிரேட். அடுத்தது, கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை
எடுத்தான். நல்ல கவனிங்க, கத்தியை ஓங்கினான்னு சொல்லல. ஓங்கினா ஒரே போடு போட்டிருப்பாரு. நிறைய படத்துல வந்து கத்தியை ஓங்குற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் கத்தியை ஓங்கி வைத்திருக்கிறார், இல்ல, கத்தி மேல கையை வச்சாரு. ஆண்டவர் பார்த்துட்டாரு, இதுக்கு மேல நம்மளால தாங்க முடியாது. இந்த மாதிரி ஒரு விசுவாசம் இருக்கிற ஒரு அருமையான மனிதனுக்கு முன்னால நம்ம மௌனமா இருக்கக்கூடாது. சோதிக்கிறார் இல்லையா, கடைசி வரைக்கும் வரையான்னு பார்க்கிறாரு. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து கூப்பிட்டு, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அப்பொழுதும் அவர் சொல்றாரு, இதோ அடியே நீ இருக்கிற ஆண்டவரே, நீர் என்னை விட்டு உன காரியத்தை, பிரியமான காரியத்தை எடுக்கும் போதும் நான் உங்க கூட தான் இருக்கேன், கொடுக்கும் போதும் நான் இருந்தேன், எடுக்கும் போதும் நான் இருக்கிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இந்த செய்கையின் மூலமாய் இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கிரியையின் மூலமாய் தேவனுடைய இதயத்தை தொட்டு நான் விசுவாசி என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாவசியமான நிர்பந்தமான ஒரு நிலை உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கும் இருக்கிறது. சும்மா விசுவாசி எல்லாம் இல்ல, ஆண்டவர்கிட்ட போய் டயலாக் இல்ல, வசனத்தினால் அல்ல, வார்த்தையினால் அல்ல, கிரியையினால். நம்முடைய விசுவாசத்தை எப்படி உறுதிப்படுத்தணும்? கிரியையின் மூலமாக உறுதிப்படுத்தணும். நான் விசுவாசின்றத கிரியையின் மூலமாக விரும்புகிறேன். இதனால் நான் அறிந்திருக்கிறேன். நீ இப்படி செய்த பத்தீங்களா, இப்ப நீ செய்த பத்தியா, ஒரு நேசகுமாரன் ஏகசுதன் என்று பாராம நான் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பிள்ளைய வந்து நீ கிடத்தி கத்தி மேல கைய வச்ச பத்தியா, இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஹல்லேலூயா. அதுவரைக்கும் அந்த ஆடு புலப்படல, கண்ணில் படல. கத்தி மேல கைய வைக்கும் வரைக்கும் அந்த ஆடு கண்ணில் படல. தேவன் பேசுகிற வரைக்கும் அந்த ஆடு கண்ணில் படல. ஆனால் தேவன் எப்பொழுது உன்னை விசுவாசி என்று நான் கண்டுபிடித்து விட்டேன், நீ நற்சாட்சி பெற்று விட்டாய் விசுவாசத்தினாலன்னு சொன்னாரோ, அப்பொழுது தகன பலிக்கான ஆடு ஆபிரகாமுடைய கண்களிலே படுகிறது. ஹல்லேலூயா. இப்போ இதுல இருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம் தெரியுங்களா? அந்த விசுவாச பரீட்சையில ஒவ்வொரு படியையும் நீங்களும் நானும் கடந்து வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அவிசுவாச அறிக்கை பண்ணக்கூடாது. புலம்பாதீங்க, அதை தான் நான் சொல்றேன். புலம்பாதீங்க. இப்படி கர்த்தர் பண்ணிட்டாரு, எப்படியே கொண்டாண்டாரு, இப்படி பண்ணிட்டாரு ஆண்டவர், இப்படியே கஷ்டத்துல இருக்கேன் நான், இன்னும் இப்படி கொண்டு போறாரு. இந்த புலம்பல விட்டுருங்க தயவு செய்து. ஏன்னா புலம்புனீங்கன்னாக்கா அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க விசுவாசத்துல நீங்க போக முடியாது. விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற முடியாது. பாதியில ஓடிட்டீங்கனாலும் நற்சாட்சி பெற முடியாது. அந்த விசுவாச பரீட்சையின் கடைசி வரைக்கும் நம்ம போகணும். அது எப்போ தெரியுமா? அவர் மீது நம்ம வைத்திருக்கிற அந்த விசுவாசம் பூரண விசுவாசமா இருந்தா, நிறைவான விசுவாசமா இருந்தா, அந்த கடைசி வரைக்கும் நம்ம கண்டிப்பா போவோம். அந்த கடைசி நிமிஷத்துல தான் அந்த அற்புதம் நடக்குது. கடைசி வினாடி பொழுதுல தாங்க அந்த அற்புதம் நடக்குது. கத்தி மேல கைய வச்சாச்சுன்னா என்ன அர்த்தம்? அடுத்தது என்ன செய்ய போறாரு? பலி கொடுக்க போறாரு. அடுத்து என்ன பண்ண போறாரு? நெருப்பெடுத்து அந்த மகனை கொலை செய்ய போகிறார். கொஞ்சம் அப்படியே யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில உங்களுடைய விசுவாசத்தின் நிலை என்னவாய் இருக்கிறது? சோதனை வந்த உடனேயே புலம்புகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? ஒரு தெரியுது நல்லா நம்ம வாழ்க்கைக்கு இந்த ஒரு சோதனையா வந்திருக்கு. அந்த சோதனை வந்த உடனேயே புலம்ப ஆரம்பிக்கிறோம். 10 பேர்கிட்ட கூப்பிட்டு சொல்றோம், இங்க பாருங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இது எனக்கும் என் தேவனுக்கும் நடுவில், இதுல வேற யாரும் உள்ள வரக்கூடாது. ஆபிரகாம் ஒரு 4 பேரை கூப்பிட்டு ஆலோசனை கேட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 4 பேரை கூப்பிட்டு, தேவன் இப்படி பேசுற மாதிரி தெரியுது, மகனை வந்து இந்த மாதிரி பலி வைக்க சொல்றாங்க அப்படின்னு எனக்கு ஒருவேளை தெரியுதுங்க, நீங்க என்னங்க சொல்றீங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க?
நீ பைத்தியமா? தேவன் அப்படி பேசுவாரா? ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில உறுதியா இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வருகிற விசுவாச பரீட்சை என்பது உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவில் தான். வேற யாரும் ஆலோசனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விசுவாசத்தினுடைய பரீட்சையின் முடிவிலே அருமையான தேவஜனமே, நீங்க அதனுடைய நிறைவை பார்க்க வேண்டும் என்றால், அந்த ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிக்கணும்னா, அந்த செயல்பாட்டினுடைய முடிவை நீங்கள் பார்க்கணும்னா, தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவில் வைத்துக்கணும். அடுத்த படிகளுக்கு போங்க. விசுவாச அறிக்கை செய்யுங்க. அதனுடைய முடிவு ஆசீர்வாதமாய் முடிக்கும். 14வது வசனம், ஆபிரகாம் அந்த இடத்திற்கு ஏகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறது. கரங்களை பற்றி சொல்லுவோமா? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அவர் பார்த்து கொள்வார், அவர் நடத்துவார், அவர் என் முகத்தை வெட்கப்படுத்த மாட்டார், அவர் என்னை கண் கலங்க விட மாட்டார், அவர் என் விசுவாசத்தை கனப்படுத்துவார், அவர் எனக்கு விடுதலை தருவார், அவர் எனக்கு என் வாழ்க்கையில ஒரு விமோச்சனத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஏகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஏகோவா ஈரே, அன்றைக்கும் இன்றைக்கும் இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறது. அன்னைக்கும் அவர் ஏகோவா ஈரே, இன்றைக்கும் அவர் ஏகோவா ஈரே. எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கிறவர். கரங்களை வைத்து சொல்லுமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. பாதியில விட்டுறாதீங்கப்பா, பாதியில விட்டுறாதீங்க. அது ஏன் நம்ம சொல்றோம் பாதியில விட்டுறாதீங்கன்னா? அவர் பாதியில விட்டுறவர் இல்லை, அது நம்ம மனசுல இருக்கிற ஒரு பயம், பாதியில விட்டுருவீங்களோன்னு. இந்த வார்த்தையை ஆழமாய் போட்டுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பர்வதத்திலே இந்நாள் வரைக்கும் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆமென். கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடினால், எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோமா? இந்த காரியத்தை நான் யோசித்தபடினால் இல்லை, 4 பேர்த்துக்கிட்ட ஆலோசனை கேட்டபடினால் இல்லை, இல்லை ஆண்டவர்கிட்டயே முடியாதுன்னு சொன்னதுனால இல்லை, இந்த காரியத்தை நீ செய்து முடித்ததினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். அதோட நிறுத்தல, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியின் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆபிரகாம் தன் வேலைக்காரனிடத்திற்கு திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பேர்சபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பேர்சபாவிலே குலைத்திருந்தான். பார்த்தீங்களா அருமையான தேவஜனமே, கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதம், விசுவாசத்தினாலே வருகிற கீழ்ப்படிதல். என் மேல ஆண்டவர் மேல நான் வச்சிருக்கிற விசுவாசத்தினால எனக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் வருகிறது. என்ன கீழ்ப்படிதல் தெரியுமா? அவருடைய வசனத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வெளிப்பாட்டுக்கு, அவருடைய தரிசனத்துக்கு அவர் என்ன பேசுகிறாரோ அதற்கு என்னை கீழ்ப்படுத்துகிறேன். கேள்வி கேட்க மாட்டேன், திரும்ப அவர்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேன். ஏன் என்ன ஆர்கியூமெண்ட்டு, இது இப்படி இருக்காதா அப்படி இருக்காதா, எல்லாம் எதுவும் அவர்கிட்ட எதுவும் கிடையாது. அந்த பிஸ்னஸே எனக்கு கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். நடந்த அற்புதம் என்ன? ஜாதிகளுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் சொல்லிட்டாரு, உன்னை பெருக பண்ணுவேன், வானத்து சந்ததியை போல உன்னை நான் பெருக பண்ணுவேன், நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். அதை எப்படி ஆணையிடுகிறார்? என் பேரிலே ஆணையிடுகிறேன். ஆமென், அல்லேலூயா. அருமையான தெய்வஜனமே,
ஆபிரகாமை பார்த்த உடனே ஆண்டவருடைய மனசு எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கல்வாரி சிலுவையிலே பலி கொடுப்பதற்கு ஆபிரகாமுடைய விசுவாசத்தை ஆண்டவர் அப்படி பார்த்தாரு. ஒரு மனுஷனுக்கே இவ்வளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா, இவ்வளவு வைராக்கியம் இருந்ததுன்னா, ஒரு வேத வல்லுனர் இப்படி எழுதுறாரு, ஆபிரகாமனுடைய இந்த செய்கையை பார்த்தபோது தேவனுடைய மனம் தன் குமாரனை மனப்பூர்வமாய் நமக்காக ஒப்பு கொடுப்பதற்கு ஊக்கப்படுத்தப்பட்டது. அது எவ்வளவு தூரம் உண்மை நான் எனக்கு தெரியல. ஐ எம் நாட் அட்டெஸ்டிங் இட். மனுஷனை பார்த்து தேவனுடைய இருதயம், ஆனா அப்படி எழுதுறாரு அவர். ஒரு மனிதனே தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து இவ்வளவு கீழ்ப்படிந்து இப்படி செஞ்சா, அப்போ மனுக்குலத்தின் பாவத்துக்காக என் குமாரனை நான் எவ்வளவு அதிகமாய் பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கட்டையை தூக்கி அவர் மேல வச்சார். அவரும் கீழ்ப்படிதலோடு வாயை திறவாத ஆட்டை போல அதை சுமந்து கொண்டு கல்வாரி சிலுவைக்கு போனார். அடிப்பட்டார், வதைப்பட்டார். யார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தினார். சாதாரணமான அடிகள் இல்லை. முகத்துல காரி துப்புனாங்க, காலில் மிதிச்சிருப்பாங்க. தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரே காயம்தான். எல்லா இடமும் காயம், ஒரே காயம், ஒரே தழும்பு, சிங்கிள் ஸ்கார். ஏன்னா மேலிருந்து கீழே வரைக்கும் ஒரு இடம் விடாம காயம். ஐங்காயம் எல்லாம் இல்லை, எல்லா இடமுமே அடி வாங்கி, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடமுமே அடி வாங்கி, ஒரே காயம், ஒரே தழும்பு. ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். உங்கள் பாவமும் என் பாவமும் மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்களும் நானும் பிள்ளைகளாய் சுவீகரிக்கப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவோட உடன் சுதந்திரர், தேவனோட சுதந்திரர், ஒரே சிங்காசனத்தில். பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. இந்த அந்தஸ்தை உங்களுக்காக எனக்காகவும் கொடுக்கும்படிக்கு அந்த திருக்குமாரன் பாவமறியாத அவரை பாவமாக்கினார், சாபமானார். அண்டசராசிரத்தின் அதிபதி தரித்திரரானார். நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்து கொண்டு குணமாக்குகிற தழும்புகளின் வல்லமினாலே நம்மை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். வெறும் இது மட்டும் இல்லைங்க, வெறும் இது மட்டும் இல்லை, எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். பாவ மன்னிப்பு, பாவத்துக்கு பரிகாரம், பாவிய பரலோகத்துக்கு கொண்டு போகிற பாக்கியம் எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். வெறும் இங்க மட்டும் இல்லை, தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்துகிறார், பார்த்து கொள்ளப்படும். பிள்ளை என்று அழைப்பதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லாத என்னை பிள்ளை என்று அழைக்கிறார், சுதந்திரவாளி என்று அழைக்கிறார், நீதிமான் என்று அழைக்கிறார், பரிசுத்தவான் என்று அழைக்கிறார். எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். மரணத்திற்கு தப்பி ஜீவனுக்குட்படுத்துகிறது, பார்த்து கொள்ளப்படும். நரகத்துக்கு போக வேண்டிய பரலோக ராஜ்யத்துக்கு போறது பார்த்து கொள்ளப்படும். சாத்தான் வைராக்கியமா நிற்கிறான், இவனை பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக விடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் அவனும் கொண்டு வரான். ஆனால் அதையும் தாண்டி நம்முடைய பரலோகத்தின் நித்திய பிரவேசம் பார்த்து கொள்ளப்படும். உலக பிரகாரமான தேவைகள் பார்த்து கொள்ளப்படும். சரீர சுகபல ஜீவன் பார்த்து கொள்ளப்படும். மனபாரம், வேதனை, துன்பம், விடுதலை வரும், பார்த்து கொள்ளப்படும். நான் துன்பத்தின் மத்தியிலே நடந்தாலும் தேவரீர் என்னை உயிர்ப்பிப்பீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கரங்களை வைத்து சொல்லுவோமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. பார்த்து கொள்ளப்படும். நீங்க என்ன போராட்டத்தோட உட்கார்ந்துருக்கீங்க, என்ன பிரச்சனையோட உட்கார்ந்துருக்கீங்க, எந்த காரியம் உங்க மனசை அலட்டி கொண்டிருக்கிறது, எந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆமென், ஆமென்.